சென்னை அல்லது சென்னை அருகே அடுத்த வாரம் தவேகாவின் சிறப்பு பொதுக்குழு அவசரமாக கூட உள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. கரூர் விஜய் பிரச்சாரத்தின் போது 41 பேர் பலியான நிலையில் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து ஆலோசிக்க பொதுக்குழு கூட உள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் யுவராஜ் வழங்க கேட்கலாம். யுவராஜ் வணக்கம், மேலும் விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய இந்த சிறப்பு பொதுக்குழு கூட்டமானது அடுத்த வாரத்தில் சென்னையில் நடைபெறுவதற்கான அந்த திட்டமானது தற்போது நடைபெற்று வருகிறது. தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் கடந்த கரூரில் செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி நடைபெற்ற அந்த தேர்தல் பிரச்சாரத்தின் பொழுது எதிர்பாராத விதமாக அந்த விபத்தில் சிக்கி 41 பேர் உயிரிழந்தனர். கிட்டத்தட்ட ஒரு மாதத்திற்கும் மேலாக தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் எந்த ஒரு கட்சி நிகழ்ச்சிகளிலும் சரி, கட்சி சார்ந்த நிகழ்ச்சிகளில் எந்த ஒரு நிகழ்ச்சியுமே தமிழக வெற்றி கழகமானது நடத்தவில்லை. அது மட்டுமல்லாமல் நேற்று கரூரில் பாதிப்படைந்த அந்த பொதுமக்களினுடைய அந்த குடும்பத்தினரை நேற்று மாமல்லபுரத்தில் விஜய் சந்தித்து பேசியிருந்தார். அதற்கு முன்பாகவே கரூர் மக்களை சந்தித்த பிறகு கட்சி சார்ந்த நிகழ்ச்சிகள் அனைத்தும் நடைபெறும் என்று அந்த ஒரு தகவலானதும் கட்சியின் சார்பிலிருந்து இந்த நிர்வாகிகளுக்கானது தெரிவிக்கப்பட்டிருந்தது. அந்த வகையில் நேற்று கரூர் மக்களை சந்தித்த பிறகு அடுத்த கட்ட கட்சியினுடைய நடவடிக்கையாக தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் இந்த சிறப்பு பொதுக்குழு கூட்டம் நடத்துவதற்கான அந்த திட்டமானது தற்பொழுது தீட்டப்பட்டு வருகின்றது. இந்த சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் கட்சியில் அமைப்பு ரீதியாக சில மாற்றங்கள் நடைபெறுவதற்காக அந்த ஒரு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு வருகின்றன. அது மட்டுமல்லாமல் அடுத்த கட்ட விவரங்கள் தொடர்பாக கட்சி நிர்வாகிகளுடனும், அதாவது இந்த தேர்தல் பிரச்சாரத்தை எந்த விதமாக முன்னெடுக்கலாம் என்பது தொடர்பாகவும், அல்லது அதே போன்று தேர்தல் பிரச்சாரத்தை எப்படி நடத்தலாம் என்பது தொடர்பாகவும், அடுத்த கட்ட இந்த தேர்தல் பிரச்சாரத்தை எப்படி நடத்தலாம் என்பது குறித்தும் இந்த சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் இந்த விவாதிக்க உள்ளதாகவும் இந்த தகவலானது வெளியாகி இருக்கின்றது. அந்த பொதுக்குழு கூட்டத்திற்கான இந்த இடம் தேர்வு செய்யக்கூடிய பணியானது தற்பொழுது தீவிரமாக தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் நடைபெற்று வருகின்றது. அடுத்த வாரத்தின் இறுதிக்குள் இந்த சிறப்பு பொதுக்குழு கூட்டம் நடத்துவதற்கான அந்த திட்டங்கள் மும்முரமாக தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் தீவிரமாக இந்த இடம் தேர்வு செய்யப்படக்கூடிய இந்த பணியானது நடைபெற்று வருகின்றது. தேர்தலுக்கு மிக குறுகிய காலம், அதாவது 6 மாத காலங்களே இந்த தேர்தலுக்கானது இருக்கக்கூடிய நிலையில் தமிழகத்தில் முழுவதும் இருக்கக்கூடிய இந்த மக்களுக்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய இந்த கட்சியை கொண்டு சேர்க்க வேண்டும் என்கின்ற அந்த ஒரு நோக்கில் தமிழக வெற்றி கழகத்தை தீவிரமாக ஈடுபட்டு வருவதாகவும், அதனைத் தொடர்ந்து இந்த சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தை முதலாக நடத்தி அதன் மூலமாக சில முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டு அதன் பேரிலேயே கட்சி செயல்படும் என்ற அளவுக்கு இந்த சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தை நடத்துவதற்காக தமிழக வெற்றி கழகமானது தற்பொழுது இடம் தேர்வு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர்.